லாஸ்ட் கிளாஸில் ட்ரிகனாமெட்ரி ரேஷியோடைய டேபிள் பார்த்தோம். இப்போ பாருங்கள், ஆங்கிள் ஏ ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சரிங்களா. 6 ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ வந்து 4 கார்னர் இருக்கும். 4th கார்னரில் அது எந்தெந்த இடத்துல ப்ளஸ்ஸு எது மைனஸு அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் கார்னர், இது செகண்ட், இது தேர்ட் கார்னர், இது ஃபோர்த் கார்னர் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கார்னரில் இது வந்து பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் தீட்டா சரிங்களா. 90 மைனஸ் தீட்டா பாருங்கள், இது ஒரு 90 எடுத்துக்கிறேன். இது 0லேருந்து 90 டிகிரி, 90 டிகிரி. இது பார்த்தீங்கன்னா இது 180 டிகிரி, இது 270 டிகிரி, இது 360 சரிங்களா. 360 டிகிரி ஒன்று எடுத்துக்கிறேன் சரிங்களா. இது 0லேருந்து 90 டிகிரி, 90லேருந்து 180, 180லேருந்து 270, 270லேருந்து 360 எடுத்துக்கிறேன். 90லேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் எல்லாம் என்ன இருக்கும், 90 மைனஸ் 10, 90 மைனஸ் 20, 90 மைனஸ் 30 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்னர் இருக்குமா, அப்போ 90 மைனஸ் தீட்டாவில் என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் கார்னர் இருக்கும் பாருங்கள். அடுத்து இது வந்து 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, 180லேருந்து மைனஸ் பண்ணால் எதாவது இருக்கும், செகண்ட் கார்னர் இருக்குமா. அப்போ செகண்ட் கார்னர்லேருந்து 180 மைனஸ் தீட்டா எடுத்துக்கிறேன். அடுத்து தேர்ட் கார்னரில் பாருங்கள், 270 மைனஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா, 270 மைனஸ் தீட்டா எடுத்துக்கிறேன் பாருங்கள். 270லேருந்து மைனஸ் பண்ணது எல்லாமே எது இருக்கும், தேர்ட் கார்னர் இருக்குமா. அடுத்து பாருங்கள், இது வந்து ஃபோர்த் கார்னரில் 270 இது 360 மைனஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டாவில் எல்லாம் எதில் இருக்குங்க, ஃபோர்த் கார்னர் இருக்குமா. இப்போ பாருங்கள், இதில் 360 ப்ளஸ் தீட்டா, 360 ப்ளஸ் தீட்டாவும் எதில் இருக்கும், 360 ப்ளஸ் தீட்டாவும் எதில் இருக்கும், ஃபர்ஸ்ட் கார்னர் இருக்குமா. அடுத்து பாருங்கள், 90 ப்ளஸ்ஸும் 90 ப்ளஸ் தீட்டா, 90 ப்ளஸ் தீட்டாவும் எதில் இருக்கும், செகண்ட் கார்னர் இருக்குமா. அடுத்து பாருங்கள், 180 ப்ளஸ் தீட்டா, இதுவும் எதில் இருக்குங்க, தேர்ட் கார்னர் இருக்குமா. அடுத்து பாருங்கள், 270 இது 360 மைனஸ் தீட்டா, இது 270 ப்ளஸ் தீட்டா. அப்போ 270 ப்ளஸ் தீட்டாவும் எதில் இருக்கும், ஃபோர்த் கார்னர் இருக்குமா. இப்போ பாருங்கள், 90 மைனஸ் தீட்டா, 90 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட், 90 மைனஸ் தீட்டாவும் ஃபர்ஸ்ட் கார்னர் இருக்கும், 360 ப்ளஸ் தீட்டாவும் ஃபர்ஸ்ட் கார்னர் இருக்கும். 90 ப்ளஸ் தீட்டாவும் 180 மைனஸ் தீட்டாவும் செகண்ட் கார்னர் இருக்கும். 270 மைனஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டாவும் தேர்ட் கார்னர் இருக்கும் பாருங்க. 270 ப்ளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டாவிலையும் எதில் இருக்கும், ஃபோர்த் கார்னர் இருக்கும். இதில் பாருங்கள், எது ப்ளஸ் 6 ட்ரிகனாமெட்ரி பேசிஸில் எது ப்ளஸ் இருக்கும், ஆல் வேல்யூ, எல்லா வேல்யூ என்ன இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கார்னர். இங்கே பாருங்கள், 180 மைனஸ் தீட்டாவில் சைனும் சரிங்களா, அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் ப்ளஸ்ஸில் இருக்கும், சைனும் கொசிக்கனும் ப்ளஸ்ஸில் இருக்கும். 180 மைனஸ் தீட்டாவில் சைனும் கொசிக்கனும் ப்ளஸ்ஸில் இருக்கும் சரிங்களா. பாருங்கள், அடுத்து 270 மைனஸ் தீட்டாவில் டேனும் காட்டும், டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டும், அது ப்ளஸ்ஸாக இருக்கும் சரிங்களா. அடுத்து 360 மைனஸ் தீட்டாவில் என்னென்ன இருக்கும், காசும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கனும் ப்ளஸ் இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கார்னரில் எல்லா வேல்யூம் 6 ட்ரிகனாமெட்ரி ரேஷியோட எல்லாமே ப்ளஸ் இருக்கும், ஆல் வேல்யூ எல்லாமே ப்ளஸ் இருக்கும். ஆனால் இதில் 180 மைனஸ் தீட்டாவில் என்ன இருக்கும், சைனும் கொசிக்கனும் ப்ளஸ்ஸில் இருக்கும் சரிங்களா. 180 மைனஸ் தீட்டாவில் சைனும் கொசிக்கனும் ப்ளஸ்ஸில் இருக்கும், மற்றதெல்லாம் மைனஸில் இருக்கும் சரிங்களா. பாருங்கள், 270 மைனஸ் தீட்டாவில் டேனும் காட்டும் ப்ளஸ்ஸில் இருக்கும், மற்ற 4 ட்ரிகனாமெட்ரி ரேஷியோ வந்து மைனஸில் இருக்கும். 360 மைனஸ் தீட்டாவில் காசும் சீக்கனும் ப்ளஸ்ஸில் இருக்கும், மற்றதெல்லாம் மைனஸில் இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இது ஆல் வேல்யூ ப்ளஸ், எப்படி ப்ளஸ் சொல்ல போகிறோம் பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். பாருங்கள், எக்ஸும் ப்ளஸ்ஸில் இருக்குது, ஒய்யும் ப்ளஸ்ஸில் இருக்குது
சரிங்களா எக்ஸும் ப்ளஸ்ல இருக்கு ஒய்யும் ப்ளஸ் இருக்கு அப்போ ப்ளஸ் இருக்கனால ரெண்டுமே ப்ளஸ் இருக்கனால அப்போ எக்ஸும் ப்ளஸ் வந்துடும் ஒய்யும் ப்ளஸ் வரும் அப்போ ரெண்டுமே ப்ளஸ் இருக்கனால ஆல் வேல்யூ ப்ளஸ் பாருங்க செகண்ட் பாயிண்ட்ல பாருங்க இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ஓகேங்களா இந்த எக்ஸ் டேஷ்னு சொல்லலாம் எக்ஸ் பார் சொல்லலாம் ஓகேங்களா எக்ஸ் டேஷ் அப்போ எக்ஸ் வந்து என்ன இருக்குங்க மைனஸ் ஒய் பாருங்க ஒய் வந்து என்ன இருக்கு ப்ளஸ் இருக்குங்களா மைனஸ் ப்ளஸ் அப்போ எக்ஸ் எக்ஸுங்கிறது பாருங்க ஒரு ரெண்டு லைன் போகிறோம்னு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு லைன் இருக்கு சரிங்களா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு லைன் இது தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை இது தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கலாம் பாருங்க இது எக்ஸ் எக்ஸா எக்ஸ் எக்ஸுங்கிறது என்னது மைனஸா அப்போ எக்ஸ் எக்ஸுங்கிறது என்னது தீட்டாவுக்கு என்னது அட்ஜன்சன்ட் சைடு சரிங்களா இந்த தீட்டாவுக்கு இது ஆப்போசிட் சைடு சரிங்களா இது ஹைபோடெனிஸ்ங்களா ஹைபோடெனிஸ் சரிங்களா இந்த தீட்டாவுக்கு அட்ஜன்சன்ட் சைடு இது ஆப்போசிட் சைடு ஹைபோடெனிஸ் சரிங்களா இது எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்கு பிளஸ் இருக்கா அப்போ என்னென்ன தீட்டா இப்போ என்ன சொல்றோம் சைன் கொசின் இப்போ என்னென்ன சொல்லலாம் இப்போ பாருங்க நமக்கு என்னென்ன தெரியும் பாருங்க sin theta என்னது ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனிஸ் சரிங்களா cos என்ன சொல்லலாம் cos theta னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனிஸ் சரிங்களா tan என்ன சொல்லலாம் tan theta என்ன சொல்லலாம் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு சரிங்களா இங்க பாருங்க sin theta ஆப்போசிட் சைடு ஹைபோடெனிஸ் இங்க பாருங்க தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு y axis என்ன இருக்கு பிளஸ் இருக்கா அப்ப என்ன வரும் பிளஸ் பாருங்க sin பிளஸ் ஆச்சு சரிங்களா இதோட ரெசிப்ரோக்கல் பிளஸ் ஓகேங்களா பாருங்க cos adjacent side by hypotenuse பாருங்க தீட்டாவோட adjacent side இது என்னது x axis என்னது மைனஸ்ங்களா அப்ப மைனஸ் இருக்கலாம் அப்ப மைனஸ் சொல்லிடலாமா அப்ப மைனஸ் வருமா அப்ப என்னது cos இந்த இடத்துல என்ன இருக்கு மைனஸ் வரும் tan theta ஆப்போசிட் சைடு பை adjacent side தான் அப்ப தீட்டாவோட ஆப்போசிட் சைடு y axis plus adjacent side என்னங்க மைனஸ் plus by மைனஸ் அப்ப என்ன வரும் மைனஸ் வந்து வருங்களா அப்ப இந்த இது பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் இந்த ஆங்கிள்ல பார்த்தோம்னா என்ன சொல்லலாம் மைனஸ் இந்த adjacent side எது வருதோ அதெல்லாம் மைனஸ் வருங்களா மத்ததெல்லாம் என்னது பிளஸ் ஆயிடுங்களா அத சொல்ற sin cosine plus மத்ததெல்லாம் மைனஸ் அப்படி சொல்றோம் பாருங்க அடுத்து 270 மைனஸ் தீட்டா தேர்ட் குவாட்ரண்ட்ல 270 மைனஸ் தீட்டால இதுலயே நமக்கு பாருங்க ஏதோ ஒரு லைன் போட்டோம் அப்படினா எது பிளஸ் எது மைனஸ் வரும் அப்படினு சொல்லலாம் இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் போட்டோம் அப்படினா ஒரு லைன் இப்படி வரைஞ்சோம் அப்படினா இப்படி ஒரு லைன் போட்டோம் அப்படினா இங்க தீட்டா அப்படினு சொல்லிருந்தோம் அப்படினா தீட்டா அப்படினு சொன்னோம் அப்படினா இந்த தீட்டாவுக்கு இது ஆப்போசிட் சைடு சரிங்களா இது அட்ஜசன்ட் சைடு சரிங்களா இது ஹைபோடெனிஸ் சரிங்களா இதல பாருங்க இது என்ன இது x ஆக்சிஸ் மைனஸ் y ஆக்சிஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ் சரிங்களா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் அப்ப தீட்டா இப்ப sin பாருங்க sin தீட்டானது ஆப்போசிட் சைடு ஹைபோடெனிஸ் வருமா அப்ப தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனிஸ் தான் பாருங்க ஆப்போசிட் y ஆக்சிஸ் மைனஸ் சரிங்களா அப்ப மைனஸ்னால வேல்யூ என்ன வரும் ஹைபோடெனிஸ் வந்து அது மைனஸ் வந்துருங்களா அதான் சொல்றாங்க tan அப்ப சைனும் மைனஸ் வரும் அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது x ஆக்சிஸ் அது மைனஸ் வருங்களா அப்ப அது மைனஸ் வரும் அப்ப எந்த இடத்துல பிளஸ் வரும் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு tan theta மட்டும் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு அப்ப மைனஸ் பை மைனஸ் பிளஸ் ஆயிடுங்களா அப்ப இது tan cot மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் அப்படினு சொல்லலாம் பாருங்க அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்ல பாருங்க 360 மைனஸ் தீட்டா அப்படினு சொல்றோம் 360 மைனஸ் தீட்டால இது பாருங்க ஒரு லைன் ஒரு டெல்டா லைன் போடுங்க அப்படினா இப்போ ஒரு லைன் இது ஒரு லைன் சரிங்களா இது எடுத்துட்டோம் அப்படினா சரிங்களா இப்போ பாருங்க இது தீட்டா அப்படினு ஒரு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படினா இது பாருங்க இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு சொல்லலாமா ஆப்போசிட் சைடா இது வந்து என்னதுங்க ஹைபோடெனிஸா இது வந்து அட்ஜசன்ட் சைடா தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு ஹைபோடெனிஸ் இது பிளஸ் பாருங்க x ஆக்சிஸ் பிளஸ் பிளஸ் x ஃபர்ஸ்ட் எழுதுமா பிளஸ் y என்னது மைனஸ் தான் அப்ப மைனஸ் அப்ப இதுல எதுக்கு பிளஸ் வரும் பாருங்க இப்ப தீட்டா ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனிஸ் ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது y ஆக்சிஸ் மைனஸா அப்ப அது மைனஸ் வந்துருமா
சரிங்களா அடுத்து பாருங்க cos cos என்னன்னா adjacent side by hypotenuse அப்ப adjacent sideங்கிறது x axis அது பிளஸ் அப்ப அது பிளஸ் வருமா அப்ப cos சீக்கணும் மட்டும் பிளஸ் மத்தது எல்லாமே மைனஸ் அப்படி சொல்லலாம் அப்ப இத தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்க போறீங்க அப்படினா 90 minus theta ஆல் வேல்யூ எல்லாமே பிளஸ் சரிங்களா இங்க 180 minus theta ல sin cosecant plus எப்படி பிளஸ் வந்துச்சு அப்படினு சொல்லி காமிச்சிருக்கேன் அதை தெரிஞ்சுங்க அப்ப sin cosecant plus 180 270 minus theta ல tan cot plus சரிங்களா அடுத்து 360 minus theta ல cos secant plus மத்ததெல்லாம் மைனஸ் பாருங்க அடுத்து பாருங்க 360 plus theta அதுவும் பிளஸ் எல்லாமே பிளஸ் சரிங்களா அடுத்து பாருங்க இங்க 90 plus theta கொடுத்துட்டோம் 90 யோட ஆட் பண்ணோம் அப்படினா 90 யோட ஆட் பண்ணா 90 plus 10 90 plus 20 90 plus 30 அப்படினாலும் எதல வருதுங்க செகண்ட் காம்பனன்ட் வருது ஆனா அது எதுக்கு பிளஸ் அப்படினா இது அப்படியே ஆப்போசிட் பாருங்க ஆப்போசிட் என்ன இருக்கு cos secant இருக்குங்க அப்ப இது பாருங்க எழுதுறேன் cos secant இது மட்டும் பிளஸ் மத்தது எல்லாமே மைனஸ் அப்படி சொல்லலாம் அடுத்து பாருங்க இங்க தேர்ட் காம்பனன்ட் பாருங்க இந்த 180 ஆட் பண்றதும் தேர்ட் காம்பனன்ட் இருக்குமா அப்ப 180 plus theta அப்ப 180 plus theta அப்படிங்கிறது இது tan cot தான் பிளஸ் என்ன நமக்கு தெரியும் tan cot தான் பிளஸ் அதெல்லாம் மைனஸ் அப்படி தெரியும் சரிங்களா ஏன்னா நான் போட்டு காமிச்சிருக்கேன் எது பிளஸ் மைனஸ் காமிச்சிருக்கேன் அப்ப tan cot தான் பிளஸ் இது அடுத்து பாருங்க ஃபோர்த் காம்பனன்ட்ல 270 plus theta ஆட் பண்ணனாலும் அது நமக்கு இருக்குமா அப்ப இது பாருங்க இந்த ஆப்போசிட் பாருங்க ஆப்போசிட் என்ன இருக்கு 180 minus theta என்ன இருக்கு sin cosecant plus அப்ப இது என்ன ஆகுங்க சைனும் கொசிகனும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் அப்படி தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ல எல்லாமே பிளஸ் செகண்ட் காம்பனன்ட்ல 180 minus thetaங்கிறது sin கொசிகன் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் 270 minus theta ல tan cot plus 360 minus theta ல cos secant plus சரிங்களா அப்புறம் 90 plus theta ல இதுக்கு வர ஆப்போசிட்ல பாருங்க cos secant இருக்குங்களா cos secant மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் அப்படி சொல்லலாம் இங்க 180 plus theta ல tan cot plus மத்ததெல்லாம் மைனஸ் 270 plus theta ல sin cosecant plus மத்ததெல்லாம் மைனஸ் ஓகேங்களா இப்போ பாருங்க பாருங்க இதை டேபிள் போட்டு காமிக்கிறேன் பாருங்க எது பிளஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க angle theta சரிங்களா ஃபர்ஸ்ட் 90 minus theta 90 plus theta 180 plus theta 180 minus theta 270 plus theta 270 minus theta 360 minus theta 360 plus theta சரிங்களா 360 minus theta 360 plus theta இது பாருங்க இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரெண்டு பாருங்க நீங்க எழுதுறேன் பாருங்க ஆட் நம்பர் இதுல ஆட் நம்பர் என்னென்ன இருக்குன்னு பாருங்க ஆட் நம்பர் 90 minus theta 90 plus theta 270 plus theta 270 minus theta அப்ப 90 plus or minus theta சரிங்களா அடுத்து 270 plus or minus theta இது வந்தா சரிங்களா என்ன பண்ணனும் அப்படினா இது வந்தா என்ன பண்ணனும் அப்படினா பாருங்க இங்க எழுதுறேன் sin வந்தா cos cos வந்தா sin சரிங்களா tan வந்தா cot cot வந்தா tan cosecant cosecant வந்தா secant secant வந்தா cosecant ஓகேங்களா பாருங்க ஆட் நம்பர் 90 plus or minus theta 270 plus or minus theta இதான் ஆட் நம்பர் sin வந்தா cos cos வந்தா sin சரிங்களா sin வந்தா cos இல்லனா cos வந்தா sin இல்லனா tan வந்தா cot cot வந்தா tan cosecant வந்தா secant secant வந்தா cosecant அப்படினு சரிங்களா
இங்க பாருங்க ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் பாருங்க இதுல என்ன ஈவன் நம்பர் இருக்கு 180 plus theta 180 minus theta 360 minus theta 360 plus theta அப்ப என்னலாம் 180 plus or minus theta 360 plus or minus theta இது வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா sin வந்தா sin தான் cos வந்தா cos தான் tan வந்துச்சு அப்படின்னா tan தான் cot வந்தா cot தான் cosecant வந்தா cosecant தான் secant வந்தா secant தான் சரிங்களா அப்ப ஈவன் நம்பர் வந்தா sin வந்தா sin தான் cos வந்தா cos தான் tan வந்தா tan cot வந்தா cot cosecant வந்தா cosecant secant வந்தா secant ஆனா ஆட் நம்பர் வரும்போது என்ன பண்றீங்க 90 plus or minus theta 270 plus or minus theta சரிங்களா theta இப்ப sin வந்தா cos எழுத போறோம் cos வந்தா sin எழுத போறோம் tan வந்தா cot cot வந்தா tan எழுத போறோம் cosecant வந்தா secant secant வந்தா cosecant அப்படி எழுத போறோம் சரிங்களா ஆட் நம்பர் வந்தா இப்போ ஒண்ணு ஒரு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க போதும் பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இது சும்மா எழுதிக்கிறேன் நான் எழுதும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக எழுதிக்கிறேன் பாருங்க இது 90 மைனஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா இது 270 மைனஸ் தீட்டா 360 மைனஸ் தீட்டா இது ஆட் பண்ணா இதில் இது வந்து என்னென்ன ஆல் வேல்யூ எல்லாமே ப்ளஸ் இது சைனும் கொசிக்கனும் ப்ளஸ் இது டேனும் காட்டும் ப்ளஸ் இது வந்து காசும் சீக்கனும் ப்ளஸ் ஓகேங்களா பாருங்க ஆட் பண்ண சொல்கிறேன் 360 ப்ளஸ் தீட்டா இதுவும் எல்லா வேல்யூ ப்ளஸ் இங்கே பாருங்க 180னா 90 ஆட் பண்ணுறது 90 plus theta அது செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கும் அது வந்தா என்ன எழுதணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் cos secant அப்ப cosம் secantம் பிளஸ் ஓகேங்களா அடுத்து பாருங்க இதுல இது ஆட் பண்றது எப்படி தான் இருக்குமா அப்ப ஆட் பண்றது என்னது 180 plus thetaவா அதுல tanம் காட்டும் அப்ப tanம் காட்டும் பிளஸ் சரிங்களா அடுத்து பாருங்க இங்க ஆட் பண்றது ஆட் பண்ணது 270 இருக்குமா 270 plus theta அப்ப இதுல என்னென்ன பிளஸ் இருக்கும் இதுக்கு ஆப்போசிட் பார்க்க சொல்லிருந்தேன் ஆப்போசிட் என்னது 180 minus theta பார்க்கணும் அப்ப என்ன எழுதிருக்காங்க சைனோ கொசிக்கன் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் ஓகேங்களா பாருங்க இப்போ எடுத்தோம் சரிங்களா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் 90 minus theta அப்படி எடுத்தோம் சரிங்களா 90 minus theta பாருங்க ஃபர்ஸ்ட் 6 trigonometry ratio பார்க்க போறோம் பாருங்க sin அப்படிங்க sin 90 minus theta அப்படினா 90 minus theta அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கார்னர்ல பார்த்தோம் அப்ப எல்லா வேல்யூ பிளஸ் ஆனா என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் 90 அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம் 90 அப்படிங்கிறது என்னதுங்க என்ன நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா பார்க்கணும் ஆட் நம்பராங்கிறது 90 plus or minus theta 270 plus or minus theta அப்ப 90ங்கிறது ஆட் நம்பரா sin வந்தா cos cos வந்தா sin அப்படினு சொல்லுவோம் அப்ப என்ன பண்றோம் sin வந்தா cos என்னதுமா sin 90 minus theta cos theta சரிங்களா அடுத்து cos அப்போ cos அடுத்து அப்படியே வரிசை எழுதிக்கலாம் sin cos tan சரிங்களா அடுத்து sin ஓட ரெசிப்ரோக்கல் cosecant அடுத்து cos வந்து secant tan வந்து cot அப்படில sin 90 minus theta cos theta cos 90 minus theta என்னன்னா sin theta சரிங்களா நான் சொல்லினேன் ஆல் வேல்யூ பிளஸ் இது ஆட் நம்பர் வந்திருக்கு sin வந்தா cos cos வந்தா sin tan வந்தா cot cot வந்தா tan cosecant வந்தா secant secant வந்தா cosecant அப்படி நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இப்போ என்ன பண்றேன் sin 90 minus theta cos theta cos 90 minus theta sin theta tan 90 minus theta cot theta சரிங்களா cosecant 90 minus theta cosecant வந்து என்னன்னு சொல்லிருந்தேன் secant சொல்றீங்களா secant theta secant 90 minus theta என்னங்க cosecant theta என்னங்க அடுத்து cot 90 minus theta cot வந்து என்னன்னு சொல்லிருந்தேன் tan சொல்றீங்களா
tan theta. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எல்லா வேல்யூவும் வந்து ஃபர்ஸ்ட் கார்னர்ல 90 மைனஸ் தீட்டா எல்லா வேல்யூவும் ப்ளஸ் ஆல் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ வந்து எல்லாமே ப்ளஸ் சரிங்களா. அதெல்லாம் ஆட் நம்பர் வந்து பார்க்கணும், ஈவன் நம்பராக பார்க்குறீங்க. ஆட் நம்பர் 90ங்கிறது ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர் வந்தால் சைன் தான் காசு எழுத போகிறோம், காசு வந்தால் சைன் எழுத போகிறோம். டேன் வந்தால் காட்டு வந்தால் டேனு, கொசிக்கன் வந்தால் சீக்கன் வந்தால் கொசிக்கன் எழுத போகிறேன். அதை பற்றி எனக்கு சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டா காட், கொசிக்கன் வந்தால் கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டானா சீக்கன் 90 மைனஸ் தீட்டா கொசிக்கன், காட் 90 மைனஸ் தீட்டானா டேன் தீட்டா சரிங்களா. பாருங்க கொஞ்சம் டேபிள் போடுறேன், போட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க. அடுத்து பாருங்க 90 plus theta அப்படின்னு பாருங்க 90 plus theta லைன் போட்டுக்கிறேன். போட்டு அப்படின்னா கொஞ்சம் எழுதும் போது கொஞ்சம் தெரியணும்னா எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே பாருங்க இப்போ 90 plus theta அப்போ 90 அப்படிங்கிறது ஆட் நம்பர் ஓகேங்களா. 90 plus இதுவும் வந்து ஆட் சரிங்களா. 90ங்கிறது ஆட். அப்போ 90 plus theta சைன் வந்தால் காசு வரணுமா. இதில் 90 plus thetaவில் என்ன சொல்லியிருந்தேன், 90 plus theta செகண்ட் கார்னரில் ஆட் பண்ணலாம். 90 plus theta செகண்ட் கார்னர்னா அப்போ செகண்ட் கார்னரில் என்னென்ன ப்ளஸ் இருக்கும். இது 90 plus theta என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா காசு சீக்கல் சொல்லியிருந்தா, காசு சீக்கல் ப்ளஸ் சொல்லியிருந்தா பாருங்க காஸ் சீக்கல் இது ப்ளஸ், மற்றதெல்லாமே மைனஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் சைன் சேஞ்ச் ஆகுது, எது ப்ளஸ் காசுக்கும் சீக்கிரம் மட்டும் தான் ப்ளஸ், மற்றதெல்லாமே மைனஸ் வருங்களா. ஆனால் இது ஆட் ஃபங்க்ஷன்னால சைன் வந்தால் காசு எழுதணும், காசு வந்தால் சைன் எழுதணுமா. பாருங்க சைன் 90 plus theta அப்படின்னா என்ன பண்ணுவோம், சைன் வந்தால் காசு எழுதணுமா, காஸ் தீட்டா சைன். இது என்ன பாருங்க காசு சீக்கிரம் தான் ப்ளஸ், இப்போ ப்ளஸ் போட்டுக்கலாங்களா, ப்ளஸ் போட்டாலும் சரி ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்ட்டு பாருங்க. அடுத்து காஸ் 90 plus theta 90 வரும்போது ஆனமா காஸ் என்னன்னா சைன் எழுதணுமா. அப்ப சைன் தீட்டா சைன் எழுதணும். காஸ் சீக்கிரம் தான் ப்ளஸ், மத்தெல்லாம் மைனஸ்ங்களா, அப்ப மைனஸ் சைன் தீட்டா சரிங்களா. அடுத்து பாருங்க tan 90 plus theta 90 plus theta tan வந்து என்ன பண்ணனும், காட் எழுதணுங்களா. அப்ப காட் தீட்டா சரிங்களா. ஆனா காஸ் சீக்கன் மட்டும் பிளஸ்னால இது என்ன ஆகுங்க மைனஸ். அடுத்து கொசிக்கன் 90 plus theta 90 plus theta வந்துனா கொசிக்கன் வந்து சீக்கன் எடுங்களா. அப்ப சீக்கன் தீட்டா சீக்கன் தீட்டானா என்னது காஸ் சீக்கன் பிளஸ்னால பிளஸ் பண்ணிட்டேன். அடுத்து சீக்கன் 90 plus theta சீக்கன் இது வந்து என்ன பண்ணனும் கொசிக்கன் எடுங்களா. அப்ப கொசிக்கன் தீட்டா இது sin பிளஸ்ஸா மைனஸா அப்படி எழுதணும். அப்ப cos சீக்கன் மட்டும் தான் பிளஸ், அப்ப இது என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணலாம். cot of 90 plus theta அப்ப cot வந்தா tan எழுதணும்ல. அப்ப tan theta இது பிளஸ் மைனஸ் பண்ணுங்களா. அப்ப cos சீக்கன் மட்டும் பிளஸ் தான், இது மைனஸ். அப்ப பாருங்க இந்த cosக்கும் சீக்கனுக்கு மட்டும் பிளஸ் எழுதிங்க, மத்ததெல்லாம் மைனஸ். என்ன சொல்றேன் cos சீக்கன் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ்னால இதுக்கு காசுக்கு சீக்கிரம் மட்டும் ப்ளஸ் பண்ணுறேன், மற்றெல்லாம் மைனஸ் சைன் மைனஸ் காட்டிட்டா மைனஸ் கொசின் தீட்டா மைனஸ் tan தீட்டா அப்படின்ட்டு சரிங்களா. அடுத்து பாருங்க 180 plus theta 180 plus theta எந்த கார்னர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். 180 plus theta எந்த கார்னர்ல இருக்கும், ப்ளஸ் வரும்போது தேர்ட் கார்னர் வந்துருமா. தேர்ட் கார்னர் ஃபர்ஸ்ட் தேர்ட் கார்னர் இல்லையாமா 180 plus theta ங்கிறது தேர்ட் கார்னர் இருக்குமா. அந்த தேர்ட் கார்னர்ல எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு தெரியும். அப்ப 180 plus tan காட்டும் பிளஸ் மற்றதெல்லாம் மைனஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த 180 அப்படிங்கிறது என்ன நம்பருங்க, ஈவன் நம்பர் சரிங்களா. ஈவன் நம்பர்னால சைன் வந்தா சைன், சைன் வந்தா சைன், காஸ் வந்தா காஸ், tan வந்தா tan, கொசிக்கன் வந்தா கொசிக்கன், சீக்கன் வந்தா சீக்கன் அப்படி எழுதிங்களா. பாருங்க சைன் ஆஃப் 180 plus theta sin of 180 plus theta
அப்ப sin வந்தா sin எழுதுமா அப்ப sin theta இப்ப எது பிளஸ்ங்க tan cot தான் பிளஸ் அப்ப எது எழுதலாம் minus sin theta அடுத்து பாருங்க cos of 180 plus theta அப்ப cos of 180 plus theta cos வந்தா cos எழுதுமா அப்ப cos theta இது என்னது இது மைனஸ் அடுத்து tan of 180 plus theta வா அப்ப tan ஈவன் நம்பர்னால tan theta எழுதிட்டேன் எது பிளஸ் tan cot பிளஸ்னால பிளஸ் எழுதிட்டேன் சரிங்களா பிளஸ் சிம்பிள் போடலாம் சரி அடுத்து cosecant 180 plus theta cosecant வந்தா 180 ஈவன் நம்பர்னால cosecant எழுதிட்டேன் cosecant theta tan cot பிளஸ்னால இது மைனஸ் எழுதிட்டேன் அடுத்து secant 180 plus theta secant 180 ஈவன் நம்பர்னால என்ன எழுதிட்டேன் secant theta எழுதிட்டேன் tan cot பிளஸ்னால இது என்னது இது மைனஸ் cot 180 plus theta cot பிளஸ்னால இது பிளஸ் எழுதிட்டேன் பிளஸ் போட்டாலும் சரி போடலாம் சரி அப்ப 180 plus thetaவை tan cot பிளஸ்னால என்னது tan cot மட்டும் பிளஸ் போடுறேன் மற்றதெல்லாம் மைனஸ் இல்லை ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க tan cot பிளஸ் அது மற்ற என்ன பார்க்கணும் அப்படின்னா 180 இந்த ஈவன் நம்பர்னால அது வந்து sin வந்தா sin cos வந்தா cos secant வந்தா secant அப்படின்னு சொல்றோம் சரிங்களா பாருங்க அடுத்து 180 minus theta 180 minus theta அது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும் செகண்ட் குவாட்ரண்ட்ல இது செகண்ட் குவாட்ரண்ட் இதுல வந்து என்னன்னா பிளஸ் செகண்ட் குவாட்ரண்ட்ல சைனும் கொசிக்கனும் பிளஸ் மற்றதெல்லாம் மைனஸ் 180 அப்படிங்கிறது ஈவன் நம்பர்னால sin வந்தா sin cos வந்தா cos அப்படின்னு பாருங்க சரிங்களா அப்ப பாருங்க என்னது sin எழுது சைனும் sin வந்தா sin cos வந்தா cos எழுதுறோம் எது பிளஸ் sin cosecant மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் நோட் பண்ணிக்கலாமா ஈஸியா இருக்குமா பாருங்க sin 180 minus theta sin theta வா அப்ப sin theta இது பிளஸ் cosecant 180 minus theta வா அப்ப cosecant 180 minus theta cosecant theta சரிங்களா இது ரெண்டு பிளஸ் சரிங்களா ஈவன் நம்பர்னால sin வந்தா sin cos வந்தா cosனால sin 180 minus theta sin theta cosecant 180 minus theta cosecant இது ரெண்டு பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ்ங்களா sin வந்தா sin cos வந்தா cos மத்ததெல்லாம் அப்படியே எழுதினாங்களா minus cos theta minus tan theta minus secant theta minus cot theta அப்படி எழுதினாங்களா இது ரெண்டு மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் என்ன எழுதினா மைனஸ் அப்படி எழுதி ஏன்னா ஈவன் நம்பர்னால sin வந்தா sin cos வந்தா cos அப்படி எழுதி அடுத்து 270 plus theta 270 அப்படிங்கிறது ஆட் நம்பரா பட் ஆட் நம்பர் வரும்போது என்ன எழுதினோம் இது என்ன குவாட்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு 270 plus theta அப்படிங்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்குமா பட் இது ஃபோர்த் குவாட்ரண்ட் இது ஆட் நம்பர் அப்படிங்கிறதுனால sin வந்தா cos வந்தா sin அப்படிங்கிறது இது எது 270 plus theta எது பிளஸ் அப்படினு பார்த்தோம் என்ன எழுதினோம் sin cosecant தான் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் 270 plus theta அப்படிங்கிறது sin cosecant பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் இப்போ பாருங்க என்னன்னது sin 270 plus theta sin வந்தா cos என்னமா அப்ப cos theta ங்கிறது cos இல்லைங்க அதனால மைனஸ் இல்ல sin cosecant மட்டும் தான் அடுத்து cos of 270 plus theta வா cos வந்தா sin எழுதுமா அப்ப sin theta sin க்கு பிளஸ்ங்களா பிளஸ் எழுது அடுத்து tan of 270 plus theta வா tan வந்தா cot எழுதுமா அப்ப cot theta அப்ப cot எழுதணும் மைனஸ் எழுதணுமா அடுத்து பாருங்க cosecant 270 plus theta வா 270 plus cosecant வந்தா secant எழுதுங்களா அப்ப secant theta அப்ப secantங்கிறது மைனஸ்ங்களா மைனஸ் ஏனா sin cosecant மட்டும் தான் பிளஸ் மொத்தம் மைனஸ் அடுத்து secant 270 plus theta வா secant வந்தா நான் cosecant எழுதுங்களா அப்ப cosecant theta cosecantங்கிறது பிளஸ் எழுதிட்டேன் அடுத்து cot of 270 plus theta வா cot வந்தா என்னன்னா tan எழுதுறாங்களா அப்ப tan theta tan எழுதுனது மைனஸ் அப்ப sin cosecant பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் எழுதிட்டேன் அடுத்து 270 minus theta வா இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் 270 minus theta தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் tan cot எழுதிட்டேன் tan cot பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் இது ஆட் நம்பர் இருக்கிறதுனால sin வந்தா cos வந்தா sin எழுதுவோம் சரிங்களா பாருங்க sin of 270 minus theta வா sin வந்தா cos எழுதுமா அப்ப cos theta அப்ப என்ன எழுதுவோம் மைனஸ் வரலாம் இது மட்டும் தான் பிளஸ்னால இது மைனஸ்
அடுத்து cos of 270 minus theta வா cos இந்த sin எழுதுமா அப்ப sin theta அது இது என்னங்க மைனஸ் அடுத்து tan of 270 minus theta வா tan வந்து என்ன cot எழுதுமா அப்ப cot theta அப்ப cotங்கிறது பிளஸ் ஆ பிளஸ் அடிச்சேன் cosecant 270 minus theta வா cosecant வந்து என்ன எழுதலாம் secant எழுதலாம்ல secant theta அப்ப இது என்னங்க மைனஸ் அடுத்து secant 270 minus theta வா secant வந்து என்ன எழுதலாம் cosecant எழுதலாம் cosecant theta அப்ப இதுவும் மைனஸ் அடுத்து பாருங்க cot of 270 minus theta வா cot வந்து tan எழுதலாம்ல ஏனா ஆட் நம்பர்னால பை tan theta அப்ப இது என்னது பிளஸ் அடுத்து பாருங்க 360 minus theta அப்ப 360 minus thetaங்கிறது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கு fourth குவாட்ரண்ட்ல இருக்கு ஆல்ரெடி எல்லாமே பிளஸ் இது ஈவன் நம்பர் இருக்கனால சரிங்களா ஈவன் நம்பர் 360 minus theta அப்படிங்கறனால இதெல்லாம் எழுதி போறோம் ஈவன் நம்பர்னால sin வந்தா sin cos வந்தா cos tan வந்தா tan அப்படி எழுத போறோமா அப்ப பாருங்க ஒரே எழுதிக்கலாம் பாருங்க எது பிளஸ் ஆல் வேல்யூ பிளஸ் அப்ப sin of 360 minus theta அப்படி எழுதுமா பாருங்க 360 minus theta அப்ப 360 minus theta அப்படிங்கிறது என்ன எழுதலாம் sin of 360 minus theta cos theta எழுதலாமா cos theta அப்படி எழுதலாம் சரிங்களா sin of 360 minus theta cos theta என்ன எழுதலாம் sin வந்தா sin எழுதுவோம் பாருங்க sin வந்தா ஈவன் நம்பர் அப்படி எழுத போறோங்க பாருங்க லாஸ்ட் இதுone 360 sin வந்தா sin எழுதுறோம் cos வந்தா cos எழுத போறோம் tan வந்தா tan எழுத போறோம் cosine வந்தா cosine எழுத போறோமா அப்ப sin 360 minus theta sin theta sin theta அடுத்து cos of 360 theta cos theta சரிங்களா tan of 360 minus theta tan theta அடுத்து cosecant of 360 minus theta cosecant theta சரிங்களா அடுத்து secant of 360 minus theta என்ன எழுதலாம் secant of 360 minus theta secant theta cot of 360 minus theta என்ன எழுதலாம் cot theta சரிங்களா இதுல 360 minus theta அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட் இருக்கு fourth குவாட்ரண்ட்ல இருக்கு சரிங்களா அப்ப fourth குவாட்ரண்ட் எது பிளஸ் cos-உம் secant-உம் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ்லாம் cos secant பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ்லாம் அப்ப பாருங்க எது எல்லாம் பாருங்க cos secant பாருங்க sin of 360 minus theta sin theta ஈவன் நம்பர்னால ஆனா எது பிளஸ் cos secant மட்டும் பிளஸ்னால இங்க பாருங்க cos-உம் secant மட்டும் பிளஸ் போட்டுறேன் மத்ததெல்லாம் என்ன போட்டுறேன் மைனஸ் போட்டுறேன் மைனஸ் சரிங்களா மைனஸ் எது cos secant மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் சரிங்களா fourth குவாட்ரண்ட்னால 360 அப்படிங்கிறது ஈவன் நம்பர்னால sin வந்தா sin cos வந்தா cos எழுதிட்டேங்க cos secant மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் எழுதிட்டேன் அடுத்து 360 plus theta அப்படிங்கிறது எங்க வந்துரும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்துரும் அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல குவாட்ரண்ட்ல மார்க் பண்ணிட்டீங்க 360 minus theta அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்படினு சொல்லிட்டேன் 360 plus theta தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கும் 360 minus thetaங்கிறது fourth குவாட்ரண்ட்ல இருக்கும் அது cos secant மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் சரிங்களா 360 ஈவன் நம்பர்னால cos secant மட்டும் பிளஸ் எழுதிட்டா மத்ததெல்லாம் மைனஸ் போட்டேன் 360 plus theta அப்படிங்கிறது ஆல் வேல்யூ எல்லாமே பிளஸ் அப்படிங்கறதுனால எல்லாத்துக்கும் பிளஸ் 360 plus theta அப்ப என்னன்னா sin 360 plus theta sin theta cos of 360 plus theta cos theta tan of 360 plus theta tan theta அப்படின்னு எல்லாமே போடலாம் இதே மாதிரி எல்லாத்துக்கும் போடலாம் சரிங்களா பாருங்க லாஸ்டா 360 plus theta இது ஆல் வேல்யூ எல்லாமே பிளஸ் sin of 360 plus theta sin theta cos of 360 plus theta cos theta tan of 360 plus theta tan theta அடுத்து cosecant of 360 plus theta cosecant theta secant of 360 plus theta secant theta cot of 360 plus theta cot theta சரிங்களா இப்போ பாருங்க 360 minus theta வை minus theta அப்படினு சொல்றோம் சரிங்களா இப்போ sin of minus theta minus sin theta cos of minus theta cos theta cos secant மட்டும் பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் அப்படினு சொல்றோம் சரிங்களா